உதகையில் நீர்நிலைகளில் உள்ள ஆகாய தாமரை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்தும் தானியங்கி கருவியை அரசு பள்ளி மாணவர் கண்டுபிடித்துள்ளார். உதகையில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் அருண் என்ற மாணவர் ரோபோ வடிவிலான தானியங்கி இயந்திரம் ஒன்றை வடிவமைத்துள்ளார். 20,000 ரூபாய் மதிப்பில் 25 கிலோ எடை கொண்ட அந்த இயந்திரம் உதகை படகு இல்லத்தில் சோதிக்க பார்க்கப்பட்டது. சூரிய ஒளி மின்சக்தி மூலம் இயங்கும் இந்த தானியங்கி இயந்திரம் நீரில் மிதந்து சென்று ஆகாய தாமரை மற்றும் தண்ணீரில் மிதக்கும் கழிவுகளை விரைவில் அப்புறப்படுத்தியது. மாணவரின் வியக்கத்தகு ஆற்றலால் உருவான இயந்திரத்தின் சோதனையை பார்வையிட்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரோபோ உருவாக்கணும். இந்த உருவாக்குனது பாரு, இது ஆகாய தாமரை, வெங்காய தாமரை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் அது போன்ற இதெல்லாம் இதில் கொண்டு வந்துடும், அந்த இதில் சேவ் பண்ணிடும். இது மாதிரி நாங்கள் செஞ்சுருந்தோம். இந்த நீர்நிலையில் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ரோபோ ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த ரோபோ என்ன பண்ணணும்னா சோலார் மூலமாக இயங்குது. அந்த சோலாரோட எனர்ஜி எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு அது என்ன பண்ணணும்னா மிதந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை சாலிட் வேஸ்ட்டும் அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல இந்த கழிவு நீர் அந்த நீர்நிலையில் கலக்குதோ அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம பண்ணலாம்.